ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி அவங்களோட குரூப் 1 நோட்டிஃபிகேஷனை வந்து விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் எப்படி போட போகிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும். அதாவது ஓடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணால் தான் அடுத்தது வந்து உங்களால் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷனே பண்ண முடியும். பட் இதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட ஓடிஆர் இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக அப்ளிகேஷன் போடலாம். இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு, அதாவது நியூவாக எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நீங்கள் ஆல்ரெடி ஓடிஆர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ கூகுள் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி ஓடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே இந்த லிங்க் வந்து அப்பியர் ஆகும், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து இந்த வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய பதிவு செய்கிறது இருக்கும், அப்புறம் ஏற்கனவே பதிவு செய்தோம். ஸோ இதில் தான் நம்ம வந்து உள்ளே போய் நமக்கான ஓடிஆர் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஐடி வந்து நம்ம வந்து இதில் க்ரியேட் பண்ணணும். ஸோ லாகின் ஐடி க்ரியேட் பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மினிமமாக நமக்கு வந்து 5 லெட்டர்ஸ் இருக்கணும். தென் இதில் வந்து இங்கிலீஷ் லெட்டர்ஸும் நம்பர்ஸும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி 1 2 3 4ன்னு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை இந்த மாதிரி போட்டுட்டு இந்த சம்முக்கு ஆன்சர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளே போயிடும். ஒருவேளை ஆல்ரெடி இந்த நேம் வந்து யூஸில் இருக்குன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஸோ யூஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு ஏதாவது மாற்றி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி இல்லை எக்ஸ்ட்ரா நம்பர் ஆட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து லாகின் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணணும். இதுக்கான ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும், ஸோ ஒரு லோயர் கேஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட் நம்பர் ஏதாவது இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து மினிமம் 8 லெட்டர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 15 லெட்டர்ஸ் இருக்கணும். ஸோ இதுதான் இதோட ரூல்ஸு. அதை வச்சு நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் அந்த பாஸ்வேர்டை இங்கே திருப்பி போடணும். அதுக்கப்புறம் இமெயில் வந்து நீங்கள் கவனமாக பார்க்குற இமெயில், நீங்கள் டெய்லி யூஸ்க்கு வச்சுக்கிற இமெயில் வந்து போடணும். அந்த இமெயிலில் தான் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். ஸோ இந்த இமெயில் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயிலை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட பேர், உங்களோட இனிஷியலு கரெக்டாக சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க, நம்மளோட மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி. ஸோ அடுத்தது வந்து உங்களோட ஃபோன் நம்பர். இந்த ஃபோன் நம்பரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த நம்பரில் தான் வந்து எல்லா கான்டாக்ட்டுமே பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற நம்பர் கொடுங்க. அந்த நம்பரை வந்து பத்திரமா நீங்கள் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் வச்சுக்கணும். ஸோ இந்த நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து ஜெனரேட் ஆகும். அந்த ஓடிபியை வந்து நீங்கள் இந்த இடத்துல போட்டுட்டு நீங்கள் வந்து சரின்னு கொடுக்கணும். ஸோ இந்த ஓடிஆர் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது இந்த என்ன மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த மொபைல் வந்து உங்கள் கையில் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளோட ஃபாதர் நேம், மதர் நேம் அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ ஃபாதர் நேம் வந்து பாருங்கள், இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸில் இருக்கிறத வந்து கரெக்டாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதில் எப்படி பேர் இருக்கோ அது மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது அப்பாவோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது அம்மா பேர், அம்மா இனிஷியலு. ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் எந்த வருஷம் பிறந்தீங்க, என்ன டேட்டு, எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொடுத்துருங்க. அப்புறம் உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஜெண்டர், மேலா ஃபீமேலா அப்படின்றத கொடுங்க. அடுத்தது நீங்கள் என்ன ரிலீஜியன் அப்படின்றத நீங்கள் வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நேஷ்னாலிட்டி வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இந்தியனா இல்லை வேறு நாட்டை சேர்ந்தவரா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நமக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன்ஸ் இருக்கா, நீங்கள் ரிசர்வ்டு கேட்டகரியில் வருவீங்களா இல்லை ஜென்ரல் கேட்டகரியில் வருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் ரிசர்வேஷன் கேட்டகரியில் வரீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல கம்யூனல் ரிசர்வேஷன் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து உங்களோட வகுப்பு என்னன்னு கேட்பாங்க. அதாவது நீங்கள் எந்த கேஸ்ட்டை சார்ந்தவர் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அது வந்து வித்தின் தமிழ்நாடுக்குள்ளே எடுத்த சர்டிஃபிகேட் தானா. அதுக்கப்புறம் சாதி உட்பிரிவின் பெயர், உங்களோட கேஸ்ட் நேம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே கேஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கினீங்களோ அந்த ஊரோட பெயர், அதுக்கப்புறம் உங்கள் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டோட நம்பரு,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்ட மாவட்டம், எந்த டிஸ்ட்ரிக்டில் வாங்குனீங்க, வழங்கிய அதிகாரி கலெக்டரா, தாசில்தாரா, ஜோனல் தாசில்தாரா, ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து சர்டிஃபிகேட்லேயே போட்டிருக்கும், மென்ஷன் ஆகிருக்கும். சர்டிஃபிகேட் கீழே பார்த்தீங்க லைன் பை லைனாக படித்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் அதுலேயே இருக்கும். சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதி, டேட்டுமே வந்து மேலேயோ இல்லை கீழேயோ போட்டிருப்பாங்க சர்டிஃபிகேட்டில். ஸோ நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு கரெக்டாக இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடுங்க. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு விண்டோ வந்துடும். பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிடணும், சேமி மற்றும் தொடர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் விண்டோவுக்கு போயிடும். நெக்ஸ்ட் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூல் சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ எஸ்எஸ்எல்சியோட ரிஜிஸ்டர் நம்பர், உங்கள் எஸ்எஸ்எல்சியோட மார்க் ஷீட்டை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ரிஜிஸ்டர் நம்பர் போட்டிருப்பாங்க, அந்த நம்பரை போட்டுருங்க. அடுத்தது வந்து நீங்கள் எப்போ ஸ்கூல் முடிச்சிங்க அதோட மந்த் அண்ட் இயர் கேட்டிருக்காங்க, அதை கரெக்டாக போட்டுருங்க. அப்புறம் அதில் வந்து டேட் ஆஃப் பர்த் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த்தையும் திருப்பி நீங்கள் கரெக்டாக போட்டுருங்க. அப்புறம் நீங்கள் என்ன போர்டில் படிச்சிங்க, சிபிஎஸ்சி போர்டா ஸ்டேட் போர்டா அப்படின்றத பற்றி கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் வந்து உள்ளே செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த சர்டிஃபிகேட் நம்பர் நல்லா பாருங்கள், இது வந்து ரிஜிஸ்டர் நம்பர், இது வந்து சர்டிஃபிகேட் நம்பர். நீங்கள் உங்களோட மார்க் ஷீட்டை தெளிவாக படித்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் வந்து பக்காவாக போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன லாங்குவேஜ், என்ன மீடியமில் படிச்சிங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா, அதை போட்டுருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து பக்காவாக இதில் வந்து ஃபில் பண்ணிட வேண்டியதான், உங்களுக்கே தெரியும். இதை ஃபில் பண்ணிவிட்டு நிரந்தர முகவரி, பர்மனெண்ட் அட்ரஸும் இதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தானாக ஃபில் ஆகிடும். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் சேமி மற்றும் தொடர் அந்த பட்டனை அமைக்கிற வேண்டியதான். எனக்கு வந்து இது வந்து தமிழில் வந்திருக்க வெப்சைட், நீங்கள் இங்கிலீஷில் இருந்ததுன்னா இது தான் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். கண்டினியூ அப்படின்னு சொல்லியிருக்கோம், நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நம்மளோட ஃபோட்டோ, ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட சிக்னேச்சர். இந்த ஃபோட்டோவுக்கு நிறைய ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண முடியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்துட்டு ஒரு வெப்சைட் வந்து கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களோட ஃபோட்டோ வந்து ஈஸியாக வந்து இந்த மாதிரி மெத்தடுக்கு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அப்போ தான் வந்து அப்லோட் ஆகும். இதில் வந்து படித்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும் என்னென்ன ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இப்படிலாம் இருந்தால் தான் அப்லோட் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், கீழேயும் இன்னும் கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் நான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் ஃபோட்டோவும் இதுவும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கீழே வந்து இந்த பட்டன் வந்துடும். ஸோ இந்த பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போயிடுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போயிட்டிங்கன்னா உங்களோட ஓடிஆரில் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபைலாக வந்து அப்பியர் ஆகும். இது அப்படியே நீங்கள் ஒரு கரெக்ஷன் பார்த்துக்கோங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கா, நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்ஷன் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் கீழே வந்து இந்த மாதிரி உறுதிமொழி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. இது எல்லா 5 பாயிண்ட்ஸையும் நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா எல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இங்கே ஒரு டிக் போட்டு நான் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேமி மற்றும் தொடர் கண்டினியூ பட்டனை வந்து அமைக்கிற வேண்டியதான். ஸோ நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போகும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்லேயும் இன்னும் கொஞ்சம் சில பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து ஒரு தடவை படித்து பார்த்துட்டு திருப்பி லாஸ்ட்டில் பே பட்டன், இனிமேல் கட்டணம் செலுத்த வேண்டியதான். நம்மளோட ஓடிஆர் வந்து முடிய போகுது. ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பக்காவாக ஆகிடும். ஸோ ஃபீஸ் பே பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் பாருங்கள், நமக்கு வந்து 150 rupees வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்வே வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, பேமெண்ட் டைப் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இந்த கேட்வே பட்டனை வந்து நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ எஸ்பிஐ இபே காட்டும், சிசி அவென்யூ காட்டும். நீங்கள் வந்து சிசி அவென்யூவை டச் பண்ணணும். சிசி அவென்யூவை நீங்கள் டச் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் டைப்பில் ஆன்லைன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் யூபிஐ, நம்மளோட ஃபேவரட் பேமெண்ட் மெத்தட் யூபிஐ ஆப்ஷன் காட்டும். ஸோ யூபிஐ எடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். செலக்ட் பண்ண உடனே இங்கே ப்ரொசீட் டு பே அப்படின்னு வந்துடும். ப்ரொசீட் டு பே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டி பே பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ இந்த இடத்துல பே நவ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட வேண்டியதான். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கணும், ஏன்னா ஒரு 15 minutes தான் இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் இருக்கிறப்ப நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணாதீங்க, பேக் பட்டனை கிளிக் பண்ணாதீங்க,
அப்புறம் வந்து கூகுளை வந்து க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா திருப்பி அப்புறம் ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி இருக்கும் சில டைமு, அப்படியே இந்த பேமெண்ட்டோட க்ளோஸ் ஆயிடும். இப்போது இந்த இடத்துல உங்களோட யூபிஐ ஐடியோ இல்லை மொபைல் நம்பரையோ போட்டு பே பண்ணலாம், ஒரு ஆப்ஷன். இல்லை அப்படின்னா இதை விட ஈஸி, இந்த ஜெனரேட் கியூஆர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கியூஆர் கோடு வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் 150 rupees பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிஆர் வந்து பக்காவாக ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஓடிஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்தது அப்ளிகேஷன் லாகின் பண்ணணும். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம், அப்ளிகேஷன் எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஓடிஆர் உள்ளே போயிட்டு நம்ம லாகின் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி தாராளமாக கேட்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. இது மாதிரி ஃப்யூச்சரில் நிறைய வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.